காஷ்மீரில் தாக்குதல் நடத்தியவர்கள் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என்பதற்கான தடயங்கள் இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் ஷிண்டே லோக்சபாவில் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் தலைநகர் ஸ்ரீநகரில் உள்ள மத்திய ரிசர்வ் போலீஸ் படை முகாமில் பயங்கரவாதிகள் நடத்திய தற்கொலைப்படை தாக்குதலில் மதுரையைச் சேர்ந்த பெருமாள் உட்பட 5 போலீசார் கொல்லப்பட்டனர். பயங்கரவாத சம்பவங்களை தடுக்க மத்திய அரசு தவறிவிட்டதாக பார்லிமென்டில் பாரதிய ஜனதா உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியதை அடுத்து உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே இரு சபைகளிலும் வியாழனன்று பிற்பகலில் விளக்க அறிக்கை அளித்தார். தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் வைத்திருந்த சில பொருட்களில் பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்டதற்கான முத்திரைகள் இருந்ததாகவும் அவர்கள் வைத்திருந்த டைரிகளில் பல பாகிஸ்தானிய டெலிபோன் நம்பர்கள் இருந்ததாலும் அவர்கள் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்றும் ஷிண்டே கூறினார். பயங்கரவாதிகள் அஜ்மல் கசாப், அப்சல் குரு ஆகியோரை தூக்கிலிட்ட பின் இதுபோன்ற தாக்குதலுக்கான முயற்சிகள் நடக்கும் என்று அரசுக்கு தெரியும் என்றும் ஷிண்டே கூறினார். ஆனாலும் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அலட்சியமாக இருப்பதாக தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் கோஷங்களை எழுப்பியதால் சபையில் கடும் அமளி ஏற்பட்டது. இதனிடையே பயங்கரவாதிகள் தாக்குதலில் பலியான வீரர்களின் உடல்கள் அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலில் பலியான தமிழக வீரர் பெருமாள் குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழக முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார்.